தெலுங்கு சினிமாவின் பவர் ஸ்டாராக வலம் வருபவர் பவன் கல்யாண். 1996ஆம் ஆண்டு வெளியான அக்கட அம்மாயி இக்கட அப்பாயி என்ற படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமான இவர் 30 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். கடைசியாக இவரது நடிப்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு ப்ரோ என்ற படம் வெளியாகி இருந்த நிலையில் ஹரிஹர வீரமல்லு பார்ட் 1, ஸ்வாட் வர்சஸ் ஸ்பிரிட், தே கால் ஹிம் ஓஜி, உஸ்தாத் பகத் சிங், ஹரிஹர வீரமல்லு பார்ட் 2 என அடுத்தடுத்து 4 படங்களில் வரிசையாக நடித்து வருகிறார். சினிமாவில் படு பிஸியாக இருந்தாலும் ஜனசேனா கட்சியின் தலைவராக அரசியலில் தீவிரமாக செயல்பட்டு தற்போது ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சராக படு ஜோராக செயலாற்றி வருகிறார். சினிமாவின் மாஸ் சீன்களை விஞ்சிய இவரது அரசியல் டிராமாக்கள் மக்கள் மத்தியில் இன்றும் பேசுபொருளாக இருந்து வருகிறது. இத்தகைய சூழலில் இவரது இரண்டாவது மகன் மார்க் சங்கர் தனது பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் தீக்காயமடைந்ததாக ஜனசேனா கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த ட்வீட்டின்படி சிங்கப்பூரில் உள்ள பள்ளியில் தெரியாத காரணங்களால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீ விபத்தில் பவன் கல்யாணின் மகனான சங்கரின் கைகள் மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவர் புகையை சுவாசித்ததால் சுவாச கோளாறு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளதால் அவர் உடனடியாக உள்ளூர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் அதிகாரப்பூர்வ சுற்றுப்பயணத்தில் இருக்கும் பவன் கல்யாண் தனது பயணத்தை குறைத்துக் கொண்டு சிங்கப்பூர் சென்று தனது மகனுடன் இருக்குமாறு கட்சி தலைவர்களும் அதிகாரிகளும் அறிவுறுத்தியுள்ளதாக ஜனசேனா கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 10, 2017 அன்று பிறந்த மார்க் சங்கருக்கு தற்போது 8 வயது இருக்கும் நிலையில் சிங்கப்பூரில் கல்வி பயின்று வரும் அவர் தீ விபத்தில் சிக்கியது பவன் கல்யாணின் ஆதரவாளர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.